வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 13வது வாரத்தோட 2வது நாள் நைட் ஓட்டு ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு 2025 ஸோ எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு வருஷம் அமையட்டும். நம்ம சேனலும் நீங்களும் நல்ல க்ரோத்தில் வரணும்னு சொல்லிட்டு நானும் உங்களை ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலேக்கு என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்கணுன்னா அவங்களா விளையாண்டு அவங்க வின் பண்ணி அந்த டாஸ்கில் கிடைச்ச வெற்றியை வச்சு டிக்கெட்டு ஃபினாலை வாங்கி போனால் அது ஒரு 7 மார்க்ஸாக இருக்கும். நேற்று கொடுத்த டாஸ்க்கு இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. வேறு ஒருத்தங்களால் தான் கிடைக்க போது வெற்றி. இன்றைக்கி கொடுத்த டாஸ்க்கும் வேறு ஒருத்தங்களால் தான் கிடைக்கும். அப்படின்னா அடுத்தவனை அடிச்சு என்ன இன்னும் எவ்வளோ நாளைக்கு அடிச்சுக்கிட்டே போகிறது? டிக்கெட்டு ஃபினாலில் கூட இந்த டாஸ்க் கொடுக்க மாட்டிங்களா? என்னையா நடக்குதுன்னு உள்ளே இருக்கிற பவித்ரா முதற்கொண்டு எல்லாருக்குமே தோணுது, வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு தோணுது. ஏன் பிக் பாஸ்க்கு தோண மாட்டுதுன்றது தெரியல. அதுலேயும் ஒரு சில பேர் காப்பாற்றுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற மாதிரி போயிட்டுருக்கு. குறிப்பாக விஷால், அருண், ராணவ் இவங்களுக்குலாம் ஒரு சில சலுகைகள்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாஸ்க்கு. நேற்றே தோற்றதெல்லாம் ரொம்ப வெறியாக இருந்தார். இன்றைக்கி அடித்து நவுத்துன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் வேறு மாதிரி ஃபயராக தான் இருந்துச்சு. ஆனால் கூட இந்த ஒரு சில பேர்லாம் குத்துவாங்கள்ல, அந்த குத்துனாங்க நம்ம முத்துக்கு. குத்து, சரியான குத்து. ஏன்னா இவர் என்ன பிளான் போட்டார்னா, இவர் எப்பயுமே ஸ்ட்ராட்டஜி போடுறவர் தான். ஆனால் எப்பயுமே அந்த நம்பிக்கை துறக்கின்ற விஷயத்தை இவர் மறந்துட்டு இருக்காரு. நம்ம ஒரு 5 பேராக இருக்கோம், குழுவாக இருக்கும், 2 வாரமாக தொடர்ச்சியாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு 5 பேர், அவங்க நம்மளை எப்படியும் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இவங்களை அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இவங்க கூட ஒரு இது பண்ணி பரஸ்பரமாக என்னென்ன பண்ணமோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டீமுக்கு எப்படியோ மினிமம் ஒரு பாயிண்ட்லேருந்து 5 பேரை ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு பிளானை போட்டால் அவருக்கு ஒரு 3 நாமத்தை போட்டார் ரயான். சூப்பராக 3வது ரவுண்டில், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ராணவ தூக்குனார், 2வது அருணை தூக்குனார், முத்து 3வதாக முத்துவை தூக்கிட்டார். இவர் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரயானோட ராஜ்யம் தான். யாரும் ஒன்றும் பண்ண முடியல, வச்சு செய்கிறாருப்பா, வேறு மாதிரி செஞ்சார். இதில் ஜாக்லினுக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஒரு இதை சொல்லணும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். ரயான் செம்மையாக பண்ணார், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தார். எல்லாருமே இப்போ பயந்துட்டாங்க. இப்போ இவன் டாஸ்க்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், இவங்ககிட்ட எத்திக்ஸ் கிடையாதுன்ற மாதிரி இப்போ அவங்க மைண்டில் இவர் ஏற்றிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த டபுள் எலெக்ஷனில் மேக்ஸிமம் இன்றைக்கி பயங்கரமான சம்பவங்களாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷால் தான் டிக்கெட்டு ஃபினாலில் லீடிங்கில் இருக்காருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கிறது நம்ம ரயான் மட்டும்தான். இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வருது போல், அதில் தான் அடித்து தூக்கியிருக்காரு போல இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த டிக்கெட்டு ஃபினாலில் யார் வாங்கினா கரெக்டாக இருக்கும்? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அதிரடியாக வேறு மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தீபக் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,489 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 14.93. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு முடிஞ்சப்போ முத்துக்குமரன் என்ன பண்ணார், தீபக் கிட்ட போய்ட்டு ஒரு டீலை கேட்டார். என்னென்ன நம்ம இப்போ டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு. வேணாண்டா, செட் ஆகாதரா, நான் எனக்காக விளையாட போகிறேன்னார். இன்னொரு விஷயம் என்னென்னா, முத்துக்குமருக்கும் தீபக்கும் பயங்கரமான சூப்பராக ஒருத்தர் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. முத்துக்குமரன் வேணால் இருக்கலாம், ஆனால் தீபக் எப்பயுமே முத்துக்குமரன் பாதி பிடிக்கும், பாதி பிடிக்காது. அதான் உண்மை, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் கேட்டவொடனே இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவங்க 2 பேரும் வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை தப்பு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு சரியான ஒரு இது, உன்னோட பேப்பர் நான் எடுத்துகிறேன், என்னோடய பேப்பர் நீ எடுத்தேன், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஸ்ட்ராட்டஜி போட்டார். ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அது மட்டும் இல்லாமல் தீபக் இன்றைக்கி ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குன்னு அவரும் பார்த்தாரு. கடைசியாக ஒரே ஒரு ஆண்மகன் மாதிரி ரயான் கூட சண்டை போடும்போது ரயான் பிச்சு உதறி போயிட்டார். அவர் பார்க்க முடியல. ஆனால் ரயானுக்கு ஒரு பக்கம் அடி வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியுது. ரயானுக்கு அடுத்தபடியாக தீபக்கு சரியான அடி, யாருமே கண்டுக்கல. அது கொடுமையாக இருந்துச்சு. பட் இது எப்படியோ தீபக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு. முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் தீபக் இது மாதிரி ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்ததே கிடையாது. அவரோட இடம் பார்த்தீங்கன்னா 7வது 6வது இப்படி தான் இருந்தார். ஸோ இப்போ வந்திருக்கானா இதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கே தெரியும், முத்துக்குமரன் மட்டும்தான். ஸோ ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கூட லாயலாக இருக்கிறது தீபக் மட்டும்தான்றதுனால முத்துவோட வரிசையெல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் கூட டிக்கெட் ஃபினாலில் வாங்கலை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 35,973 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.72. என்னங்க செகண்ட் பிளேஸில் இருக்கார்? ஒன்றும் புரியல. அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன கேம் கொடுத்தான்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா 3வது பிளேஸில் தான் இருந்தார், 4வது பிளேஸ்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் இந்த வாரம் அந்த அளவுக்கு என்ன கேம். நேற்று ஃப்ளூக்கில் தான், அதுவும் சௌந்தர்யா மூலமாக தான் இவருக்கு பாயிண்ட் கிடச்சிது, 2 பாயிண்ட்டு.
இன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்துட்டு முத்துக்குமரன் வந்து தூக்கிட்டாப்ல இவரை. இதுலேயும் இன்னொரு அந்த ப்ரொமோட்டிவை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ராணுவ செம்ம கோவத்தில் கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா ராணுவ வந்து முத்துக்குமரன்கிட்ட ஒரு டீல் போட்டிருப்பார் போல இருக்குது. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணிட்டார், முத்துக்குமரனை சாய்க்கிறதுக்கு அருண் கூட டீலை போட்டு அந்த சுத்தியல் எடுத்து இவர் போய் அவருக்கு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்து சுத்தியல் எடுக்கிறது தான் டாப்பிக்காக அந்த ரூலு. ஆனால் வந்து அருண் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வரதுக்குள்ளே ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து அவரை வெளியே திட்டுவாங்க. அது ஆக்சுவலாக என்னென்னா காலையில் வந்து ப்ரொமோவில் காமிச்சா பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி டாஸ்க்கு. இந்த ப்ரொமோ 2 ப்ரொமோ 3 ரெண்டுமே தனி டாஸ்க் அப்படி தான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அப்போ அப்டேட்டட் வெர்ஷனாக 2.1 சொல்லிட்டு ஒன்று வரும் போல இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச 3 பேராக பிரிவாங்க போல இருக்குது. சரி எதுவோ எப்படியோ ராணுவை பற்றி தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா இதை வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து முத்துக்குமரன் சொல்லியிருப்பார். எனக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு ராணுவ எப்படி, அதாவது ஒரு சில பேர் எப்படி அப்படின்னு மறைமுகமாக சொன்னாப்புல. ஏன்னா எப்பயுமே ராணுவ பற்றியா முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி வந்து குத்துற ஒரு ஆள். இதுக்கு முன்னாடி கேப்டன்ஷிப் டாஸ்க்லேயும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்தார். ஆனால் கடைசியில் எங்கே போச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்துட்டு விஷாலுக்கு ஒரு டைமும் போட்டிருந்தார். ஸோ நம்ப முடியாது முத்துக்குமரன் தனியாக விளாண்டா அவருக்கு நல்லது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,089 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.35. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திறமையான போட்டியாளர். இன்றைக்கெலாம் வந்து தாறுமாறுங்க செம்ம மாதம் வந்து அவங்களோட கேம் கொடுத்தாங்க. ஏன்னா ரயான் ஒரு பக்கம் எல்லோரும் அடிச்சுட்டு வரும்போது டக்குன்னு கேமை மாற்றினதுக்கு அடித்தளம் போட்டதே நம்ம ஜாக்லின் தான். சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் அவனே வந்து வின் பண்ணோமா, அப்போ நம்மளால் எதுவும் முடியாதா, நம்ம பிளாக் பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒருங்கிணைஞ்சி ரயானை பிளாக் பண்ணி தானே செம்மையாக பண்ணியிருக்கலாம். இவங்க மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பவித்ரா அதுக்கு பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்கல, பவித்ரா காலி. சௌந்தர்யா ஒத்துழைப்பு கொடுக்கல, சௌந்தர்யாவும் காலி. ஆனால் சௌந்தர்யாவுக்கு ஜாக்பாட். ஏன் அப்படின்னா சௌந்தர்யா தான் ஆக்சுவலாக வந்துட்டு 3rd பிளேஸில் வருவது. சௌந்தர்யாவோட ஃபோட்டோ தான் எடுத்தார். ஆனால் ஜாக்லின் ரொம்ப வந்து மும்முரமாக அவர் கூட ஆப்போசிட் என்னன்னா என்ன நீங்கள் வெளியே போகணும், என்னையும் உள்ளே விடலை, அப்போ நான் உங்களை வந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக சௌந்தர்யா ஃபோட்டோ கீழே போட்டு ஜாக்லின் ஃபோட்டோ இது பண்ணுறாரு. அது கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா இது தப்பு இல்லை. அதாவது ரயான் பண்ணால் ஒரு விஷயம், அது கேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அதே ரயான் வந்துட்டு முத்துக்குமரன் பண்ணால் எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லுவார். நான் ரயான் பக்கம் வரும்போது சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் ஜாக்லின் 3வது பிளேஸ் வந்து எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா உண்மையிலேயே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தீபக்கை விட ராணாவை விட சூப்பரான ஒரு கேம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் திடீர்னு ஜாக்லினுக்கு கம்மியாகிடுச்சு ஓட்டுன்றது எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,885 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.23. பவித்ரா சூப்பரான ஒரு பிளேயர், அது வந்து மாற்றிக்கிறது கிடையாது. காலையில் ஒரு சூப்பரான விஷயம், ஒரு மைக்குக்கு வந்துட்டு டாஸ்க் பண்ணுறாங்க, ஒரு கேள்வி மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. அதே இவங்களுக்கும் இந்த ராணுவுக்கும் நடந்த கான்வர்சேஷனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3rd 4th பிளேஸ் வந்தாங்க பவித்ரா. அது வந்து நல்ல விஷயம். அதேமாதிரி பவித்ரா இன்னும் கொஞ்சம் மும்முரமாக விளாண்டுருக்கலாம். சரி இவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்சம் இன்னும் கான்வர்சேஷன் பில்டப் பண்ணி அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. அதேமாதிரி பவித்ராக்கு அந்த தோணுது அந்த விஷயங்கள். டிக்கெட் நல்லா இப்படியே போயிடுமா, அப்போ நம்மளாம் இப்போ ஜெயிக்கிறது, நம்மளுக்காக நம்ம விளையாடாமல் இப்போ அடுத்தவங்களுக்காக விளையாடுற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் அதாமல் தோணுது. நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் தோணா என்ன பண்ணுறது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 29,262 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.97. ஸோ அருண் காலையில் அருண் வந்துட்டு செம்மையாக வந்து லாக் பண்ணாப்புல முத்து. ஏன் அப்படின்னா முத்துக்குமரனோட ஃபோட்டோ வந்து லாக் பண்ணுறதுக்கு அருண் திட்டம் போட்டாப்புல. அதை முன்னாடி ஒரு கண்டுபிடிச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அங்கே போய் எரிக்க போகிறாரு. பார்த்தா கையில் வந்துட்டு முத்துக்குமரனோட ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அருண் வந்து பழி வாங்கிட்டாப்புல. அடுத்ததில் ராணுவ கூட சேர்ந்து ஒரு கூட்டு சதியை போட்டு அவர் வந்து அந்த இதை சுத்தியில் எடுத்து கொடுத்து இவர் வந்து ஃபோட்டோ எடுத்து போய் இப்போ எரிக்கிறாரு. இந்த டாஸ்க் லைவில் வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எது எப்படியோ அவருக்கு 2 பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் வந்தால் என்ன, ஏன்னா இப்போ வந்து நேற்றே வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால தான் முத்துக்குமரனும் வந்து ஃபஸ்ட்டே அட்டாக் பண்ணார். இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா முத்துக்குமரனை அருணை எடுக்கலாம், அருணும் ராணுவம் சேர்ந்து முத்துக்குமரனை ஃபஸ்ட்டே காலி பண்ணியிருப்பாங்க. பட் எது எப்படியோ 0 பாயிண்டில் தான் இருக்கார் நம்ம முத்துக்குமரன். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 28,328 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.59. ஸோ விஷால் கண்டிப்பாக வந்துட்டு யாருக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்குதோ இல்லையோ விஷாலுக்கு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரே பண்ணுறாங்க. அந்தளவுக்கு காரணம் விஷாலோட கேம் அந்தளவுக்கு சரியில்லை, ஒஸ்ட் கேம் தான் இருக்குது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா விஷாலையும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து தூக்கிறார். நம்ம முத்துக்குமரனுக்கு அப்புறமா விஷாலை தான் தூக்கினார் நம்ம ரயானை. அதேமாதிரி பெருசாக வந்து நாட்டம் காமிக்க மாட்டார். அதேமாதிரி இன்றைக்கி எல்லா டாஸ்க்களும் கடைசியில் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் முடியும் போது டிக்கெட்டு ஃபினாலில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்துட்டு நம்ம விஷால் தான் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது எப்படி நடக்க போகுது, அடுத்தபடியாக வர டாஸ்க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வரப்போகுதுன்றது தெரியல. பட் அவர் தான் டாப்பில் இருக்க மாதிரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷாலை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதை நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்லையும் பார்த்தாச்சு, அடுத்தபடி எவிக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. விஷாலுக்காக என்ன வேணால் செய்வாங்க. விஷாலை கண்டிப்பாக டாப் 5 கொண்டு வரதுக்கு தான் இந்த
பிளான்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது, விஷாலை வந்து மிட் வீக் எவிக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,181 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.53. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க மஞ்சரி. ஏன்னா 7வது பிளேஸ்க்கு. இதுக்கு காரணம் இப்போ போன வாரம் வந்து செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. அது எப்படிங்க செகண்ட் பிளேஸ் இருக்கவங்க டபால்னு 7வது பிளேஸ் வருவாங்க? அப்போ இருந்த ஆட்கள் தானே இப்போ இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள். இப்போ முதல் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கூட செம்ம சப்போர்ட்டிவாக சூப்பராக கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி பூவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜாக்லின் கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இப்போ ஜாக்லின் பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா அவங்க சேஃபாக சூப்பராக இருக்காங்க. இல்லை இவங்க வந்து கொஞ்சம் எல்லை மீறி பேசுகிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு டாஸ்க் கொடுக்குற ரயான், யாருக்கு சாரி சொல்லணும், யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்ஸ் வந்துட்டு ஜாக்லினுக்கு சொல்லணுன்றாங்க. என்னடா அது 2 வாரம் தான் பழகுறாங்க, ஜாக்லினுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக பழகிறதுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு ஜாக்லின் தானா. அப்போ முத்து இவங்க வந்துட்டு இப்போ ஒரு பேர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? முத்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்களா, அப்படி கிடையாது. இவங்க வந்துட்டு ஃபுல்லாக அரகன்ட்டு, இவங்க வந்து ரொம்ப இதுவாக பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க சொல்லிட்டு தீபக்கள் வந்து அந்த டீம் ஃபுல்லாக வந்துட்டு கலாச்சாங்க. பெண்கள் டீம்லையும் கலாச்சாங்க. ஒரே ஒரு நாள் முத்துக்குமரன் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து சூப்பராக வந்து மஞ்சரியை பற்றி பேசியிருப்பார். இவங்களை கோவப்படுறாங்க அப்படி இப்படி சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதை தாண்டி மஞ்சரி எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தான் தெரியும். அடுத்தவர்களுடைய வெற்றியை கொண்டாடுற ஒரு உன்னதமான ஒரு அன்பான ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லி இதென்னமோ சொன்னார். அப்படி இவங்களுக்கு கண் கலங்கிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த இதுவே இம்ப்ரெஷனே மாறிச்சு. இப்போ என்னடானா அதுவும் வந்து சரி முடிச்சிட்டாங்க, சாரி தேங்க்ஸாக சொல்லி முடிச்சுட்டு திரும்ப சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் யோசித்தேன், ஓ அப்போ மறந்துட்டாங்க போல இருக்குது, இப்போ முத்துவை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா இல்லை, முத்து கூட வந்து எப்போயாவது ஒரு இடத்த வருவான், அப்போ வரமாட்டான். நான் வந்து ஆர்ஜி ஆனந்தி சாச்சனா பவித்ராக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. சூப்பர்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் முத்துக்குமரன் அங்கே கேட்பார் என்ன சொன்னேன் அப்படின்னு. இல்லை நான் இந்த வீட்டில் எல்லோரும் கூட நான் மிங்கிளாகிறதுக்கு ஜாக்லின் தான் காரணம். ஓ சரிம்மான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயும் தெரிஞ்சிச்சு, சரிம்மா சூப்பர்மா நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரயான், இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 21,236 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.68. டாஸ்க் பீஸ்ட்ன்றதை ப்ரூஃப் பண்ணிட்டார். அவங்க அக்கா சொன்ன மாதிரி வந்து டேய் அடிச்சு காமிடா, அவங்க முன்னாடி வாங்கடா அப்படின்னு ஆரம்பிருங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வேறு மாதிரி வெறித்தனமான சம்பவம் பண்ணார். பட் அதில் கொஞ்சம் லைட்டாக எத்திக்கல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நேர்மை இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் நேர்மையாக இருந்திருக்காரு. பட் அது மற்றவங்க இது பார்க்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அது அவரே சொல்கிறார், முத்துக்குமரன் வந்துட்டு நான் வந்து இவனை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, அதை நான் யூஸ் பண்ணிட்டார். அதுவும் எவ்வளோ பேர் நம்பிக்கை துறக்கும். இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லியிருக்கே நீ உனக்காக விளையாட நான் எனக்காக விளையாட போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவன் சொல்கிறாரு கிளியராக, முத்து நீ வந்துட்டு அங்கே தான் டார்கெட் பண்ண எனக்கு தெரியும், அதனால் நான் உன்னை பிடிச்சிட்டேன் அங்கே போய் அடித்தேன். அதேமாதிரி இவரும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இவர் கீழே விழுந்தவொடனே என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது டப்பு. ஆனால் எவ்வளோ தான் சொன்னாலும் உண்மையிலேயே சூப்பராக அந்த கேம் எடுத்துகிட்டு போனது உண்மையிலேயே ரயானுக்கு வந்து வாட்ஸ்அப் தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி கீழே விழுந்து அந்த உடனே எந்திரிச்சா இருப்பாங்க, அதெல்லாம் வேறு மாதிரி. காலில் வேறு அடிப்பட்டு ரத்த வர வந்துச்சு. அவங்க அக்கா வாய வச்சு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எவ்வளோ டாஸ்க் வந்திருக்கு, இந்த மாதிரி விழுந்து அடிலாம் படலை. விழுந்திருக்காப்புல அடிலாம் எவ்வளோ பெருசாக படலை. இன்றைக்கி ரத்தலாம் வந்துருச்சு, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஸோ இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,44,443 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு இப்போதைக்கு ரயானும் மஞ்சரி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விஷால் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலில் லீடிங்கில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு போயிடுச்சு டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரயானும் மஞ்சரியும் ஓ கையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.